ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சூப் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கேரட், 10 பீன்ஸ், 1 கப் சோளம், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 4லேருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடாகட்டும். அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம காய்கறி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், 1/2 கப் சோளம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சோளத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா மசிகிற அளவுக்கு அது வேகணும். இப்போ 1/2 கப் சோளத்தை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க சோளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, இல்லைனா கையில் சூடு பட்டுரும். இப்போ கலந்து வச்சுருக்க சோள மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அது வேகட்டும். இது திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள் சூப் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. டயட்டில் இருக்கவங்க வாரத்தில் 2லேருந்து 3 நாள் இதை சாப்பிட்லாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பெப்பர் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக சுட சுட சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.